Hi everyone, I'm Dr. Pragati, dentist at Chennai National Hospital. So நம்ம எல்லாருக்கும் தெரியும் oral health எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனதுன்ட்டு. ஸோ நம்ம ஓரல் கேவிட்டியை எவ்வளோ ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்றதை இன்னைக்கு நம்ம பேசலாம். ஸோ ஓரல் ஹெல்த்னா நம்ம டீத் மட்டும் இல்லை, ஓரல் ஹெல்த் வந்து நம்மளோட ஓவரால் ஹெல்த். ஸோ பல்லு வலி வந்தால் தான் டென்டிஸ்ட் போய் விசிட் பண்ணணும்னு கிடையாது. பெயின் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர் அஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சைன். ஸோ நல்ல ஒரு குட் ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெகுலர் ப்ரஷிங் ட்வைஸ் டெய்லி. அண்ட் செகண்ட் இஸ் சுகர் கண்டென்ட்டை நம்ம லிமிட் பண்ணணும், தண்ணி அதிகமாக குடிக்கணும், ரெகுலராக டென்டல் ஃப்ளாஸ் பண்ணணும், அதாவது பல்லுக்கு இடையில் வந்து ஃப்ளாஸிங் வச்சு க்ளீன் பண்ணணும். அண்ட் ஸ்மோக்கிங் ஆர் டொபாக்கோ சூவிங்கை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஃபாலோ அப் ரெகுலர் டென்டல் ஃபாலோ அப்ஸ் கண்டினியூ பண்ணணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ஸோட ஓரல் ஹெல்த் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு ஏர்லி ஹேபிட்ஸ் தான் வந்துட்டு அவங்களோட லைஃப் டைம் ப்ரொடெக்ஷன். ஸோ பால் பல்லு தானே விலை தானே போகுதுன்ட்டு நம்ம அதை அவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்க கூடாது. பால் பல்லு தான் ஒரு கிட்டோட நியூட்ரிஷன், ஸ்பீச் அண்ட் பெர்மனன்ட் டீத் முளைக்கிறதோட அலைன்மெண்ட்டே டிசைட் பண்ணுற ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கிற போகிறது. ஸோ இப்போ நம்ம எல்லா கிட்ஸ் கிட்டேயுமே ப்ரஷ் பண்ணிட்டியான்னு கேட்டாங்கன்னா அவங்க பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்றது நம்ம டெய்லி வந்து சூப்பர்விஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு லைக் மேக் ஷுர் தட் தே ஹாவ் டு டீச் எக்ஸாக்ட்லி என்ன கைண்ட் ஆஃப் ஹேபிட்ஸ் வந்து சொல்லி தராங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஹேபிட்ஸ் அவங்களுக்கு சொல்லி தரோமோ அதுதான் அவங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்மைல் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அவங்களோட ஃபியூச்சர் ஸ்மைலுக்கு பேரண்ட்ஸ் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ நம்ம ப்ரஷிங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வர ஒரு டவுட் என்னன்னா, அப்போ என்ன தான் சாப்பிட்றது கொடுக்குறதுன்ட்டு. சாக்லேட்ஸ் கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. அப்போ 0 சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ் கொடுக்கலாமா, இல்லை என்ன தான் ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறதுன்றது வந்துட்டு இப்போது அரைசிங் டவுட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம பசங்க ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளால் கொடுத்துடவும் முடியாது. அட் தி சேம் டைம் நம்மளால் கொடுக்காமலும் இருக்க முடியாது. ஸோ சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் டு நார்மல் சாக்லேட்ஸை நம்ம கொடுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸே கொடுத்தாலுமே மேக் ஷுர் தட் நீங்கள் லிமிட்டட் பேஸில் தான் அதை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்போல்லாம் அவங்க சாக்லேட்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்களோ மேக் ஷுர் தட் தே ஹேவ் கன்சியூம் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். தண்ணி அதிகமாக அவங்க வந்து குடிக்கணும். கிட்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்காம ஃப்ரெஷ் ஜூஸஸ் அதுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் லைக் ஸ்நாக்ஸ் நம்ம வந்து ஹெல்த்தி வேலையே வந்துட்டு வீட்லேயே கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கறது அவங்களோட ஹெல்த்தையுமே அது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட ரிஸ்க் ஆஃப் கேரிஸை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு கைட் பண்ணால் தான் அவங்களோட லைஃப் டைம் ஸ்மைலை நம்ம ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியும். நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு கேர் தான் இன்னும் கொஞ்சம் நம்ம செல்ஃப் கேர் எடுத்துட்டால் டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம்.